சற்று முன் திமுகவில் இணைந்த புகழேந்தி மிக முக்கிய பதவி கொடுத்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது திமுகவில் சேர்ந்த கையோடு வைத்திலிங்கம் அதிமுகவில் இருந்து 10,000 பேரை தட்டி தூக்கி திமுகவில் சேர்த்ததை கண்டு ஸ்டாலின் வியந்து போய்விட்டார். மேலும் ஸ்டாலின் மனதில் இடம் பிடித்த அவருக்கு தேர்தலில் போட்டியிட சீட் கன்ஃபார்ம் என தகவல் வெளியாகி வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி ஓபிஎஸ் பக்கம் நின்றார். ஆனால் ஓபிஎஸ் எந்த ஒரு சரியான முடிவும் எடுக்க முடியாமல் திணறுவதால் ஓபிஎஸ் உடன் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவிற்கு சென்றார். அதே பாதையை பின்பற்றி வைத்திலிங்கமும் திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாவட்டங்களில் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற வைத்திலிங்கம் தன்னுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என அதிமுகவினர் 10,000 பேரை திடீரென திமுகவில் இணைத்தார். திமுகவில் சேர்ந்த உடனே வைத்திலிங்கம் பெரும் படையை திமுகவில் சேர்த்தது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்திலிங்கத்தை புகழ்ந்து தள்ளிவிட்டார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு திமுகவில் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல திமுகவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையில் வைத்திலிங்கம் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக அனைவரையும் கவரும் வகையில் பணியாற்றும் காட்சியை நான் பார்த்ததுண்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் சுய மரியாதையோடு நாம் இருக்க முடியவில்லையே, சுய மரியாதையோடு நாம் பணியாற்ற முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது. என்ன ஒன்று, அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிறார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்ற போகிறார். இதுதான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறோம் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைத்திலிங்கத்தையும் உங்களையும் வரவேற்றி மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உதயமாக நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். ஏனென்றால் திமுகவில் சேர்ந்த கையோடு வைத்திலிங்கம் அதிமுகவிலிருந்து 10,000 பேரை தட்டி தூக்கி திமுகவில் சேர்த்ததை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வியந்து போய்விட்டார். திமுகவில் சேர்ந்த உடனே ஸ்டாலின் மனதில் இடம் பிடித்து அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது. அதே சமயம் அதிமுகவிலிருந்து வருபவர்களுக்கெல்லாம் சீட் கொடுத்தால் கட்சிக்காக காலங்காலமாக உழைத்த நாம் என்ன செய்வது என ஓரத்த நாடு டெல்டா திமுக உடன்பிறப்புகள் கடும் அப்செட்டில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. அதே போல தமிழக அரசியலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது குறித்த விவாதங்களும் தற்போது சூடு பிடித்து வருகின்றன. குறிப்பாக அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட பிறகு அவர் ஆளும் திமுகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ தனது அரசியல் நகர்வுக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைமை ஒருவித தயக்கத்திலும் இக்கட்டான நிலையிலும் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பலவீனப்படுத்த ஓபிஎஸ்ஸின் ஆதரவு ஒரு கருவியாக இருக்கும் என்று ஒரு தரப்பு கருதினாலும் அவரை நேரடியாக கட்சியில் இணைப்பது அல்லது வெளிப்படையான கூட்டணியை உருவாக்குவது திமுகவின் நீண்டகால அரசியல் பிம்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற அச்சமும் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு இருக்கும் செல்வாக்கை வைத்து அதிமுகவின் வாக்கு வங்கியை பிடிக்க முடியுமா அல்லது எதிர்மறையான விளைவுகளை தருமா என்பதை திமுக மேலிடம் தீவிரமாக கணக்கு போட்டு வருகிறது. அதே சமயம் ஓபிஎஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தவறினால் அது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதையும் திமுக உணர்ந்துள்ளது. இதற்கிடையே தான் ஓபிஎஸ் தரப்போ தனக்கான
அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள துடிக்கிறது. இதனால் அவரை ஒரு நிழல் ஆதரவாளராக வைத்திருப்போமா, தேர்தல் களத்தில் ஒரு அங்கமாக மாற்றுவோமா என்ற குழப்பம் திமுக தலைமையிடம் நீடிக்கிறது. வரும் காலங்களில் எடுக்கப்படும் முடிவுகளே தமிழக அரசியலின் அடுத்த கட்ட போக்கை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் கட்சிக்குள் நுழைய ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளன. பாஜக மேலிடத்தின் தலையீடு இருந்த போதும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற குழப்பத்தில் ஓபிஎஸ் இருப்பதாக சொல்கின்றனர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது அதிகாரமிக்க நபராக அதிமுகவில் வலம் வந்தவர் ஓபிஎஸ். ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் என்றே கூறலாம். கட்சியின் பொருளாளராக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பணியாற்றியவர். முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் நிதியமைச்சராகவும் பணியாற்றியவர். ஜெயலலிதா சிறை செல்ல நேர்ந்த போதெல்லாம் அவருடைய இடத்தில் முதலமைச்சராக ஆட்சியை நடத்தியவர். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் தற்போது அவருடைய அரசியல் அஸ்தமானமாக தொடங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துடன் இருந்த பல முக்கிய ஆதரவாளர்கள் தங்களுடைய அரசியல் பயணத்தை தனித்தனியாக தொடங்கி இருக்கின்றனர். சிலர் திமுகவில் இணைந்துள்ள நிலையில் சிலர் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பியுள்ளனர். இன்னும் சிலர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் வட்டம் நாளுக்கு நாள் சுருங்கி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்கி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவது குறித்த யோசனை பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆனாலும் வயது, தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் ஆதரவாளர்கள் சிதறி வருவது போன்ற காரணங்களால் புதிய கட்சி தொடங்கும் எண்ணத்தில் ஓ பன்னீர்செல்வம் உறுதியான முடிவை எடுக்க முடியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுத்த அழைப்பையும் அவர் இதுவரை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கிடையே தான் ஓ பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற யோசனையும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் சேகர்பாபு மூலமாக இதற்கான தகவல் ஓ பன்னீர்செல்வத்திடம் சொல்லப்பட்டதாக கூறப்பட்டும் வருகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு திமுகவிற்கு தேர்தலின் போது எந்த அளவுக்கு பயன் தரும் என்பது குறித்து கட்சி தலைமை தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது. குறிப்பாக தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் ஓ பன்னீர்செல்வம் வழியாக திமுகவிற்கு வருமா என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது. இவை பெரும்பாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஓட்டுகள் என்பதால் அவை எளிதாக திமுகவுக்கு மாறுமா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது டெல்டா மாவட்டங்களில் ஓரளவு கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஆனால் திமுக சார்பில் நடத்தப்பட்ட உட்கட்சி சர்வேக்களில் அதிமுக ஆதரவு ஓட்டுகள் திமுகவுக்கு பெரிய அளவு வர வாய்ப்பில்லை என்று தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமாக சில சதவீத ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் ஓ பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணியில் சேர்ப்பது தேர்தல் ரீதியாக லாபமா அல்லது தேவையற்ற சுமையா என்ற குழப்பத்தில் திமுக தலைமை தடுமாறி வருகிறது. தென் மாவட்டங்களில் தற்போது அவருக்கு எவ்வளவு உண்மையான ஆதரவு உள்ளது என்பதை அறிய அனைத்து மட்ட தகவல்களை திமுக தீவிரமாக சேகரித்து வருகிறது. இதன் அடிப்படையில்தான் ஓ பன்னீர்செல்வம் தொடர்பாக இறுதி முடிவெடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் யாருமே எதிர்பாராத வகையில் 10,000 பேரை வைத்திலிங்கம் திமுகவில் இணைத்திருக்கிறார். இதில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் அடங்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் ஓபிஎஸ் வைத்திலிங்கத்தின் மீது கோபமாக இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஓபிஎஸ் திமுகவில் இணைவாரா என்ற கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது. ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஓபிஎஸ்க்கு முன்பாகவே புகழேந்தி அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதற்காக மூத்த அமைச்சர்களிடம் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தி அவருக்காக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுக்க முன்வந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் அண்ணா அறிவாலயம் சென்று புகழேந்தி திமுகவில் இணைவார் என்றும்
எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.